Hello friends, welcome back to our channel. இப்போ நான் கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனி பகுதியில் பாலசுப்ரமணியம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த எஸ் பெண்ட் அதுலேருந்து அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா அந்த கட்டசிக்கு வந்தீங்கன்னா அங்கே பிரியாணி இன் ஹண்டி அப்படின்னு இன்றைக்கி ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன ஏப்ரல் 4, ஆமாம் ஏப்ரல் 4 ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து டைனிங் கிடையாது, நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இப்போதைக்கு இவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வகையான பாஸ்மதி ரைஸு இவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு விதவிதமான சைட் டிஷ்ஷஸும் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி மண்பானையில் பிரியாணி வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து பெரிய சைஸ் போர்ஷன். அது இதில் சின்ன பானை இருக்குது, அது வந்து சின்ன சைஸ் பிரியாணி அதில் வச்சு கொடுப்பாங்க. சைட் டிஷ்ஷு ரைத்தாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரும்போட கழிவில் செய்யப்பட்ட டப்பா, எக்கலாஜிக்கலி ஃப்ரெண்ட்லி டப்பாவில் தான் வந்து கிரேவிஸ் எல்லாம் போட்டு தராங்க. இது அவ்வளோ சீக்கிரம் ஊறவும் ஊறாது, நீங்கள் வச்சுக்கலாம், வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பொறுப்பாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, ஓகே, இவங்களை வந்து கண்டிப்பாக நம்ம அறிமுகப்படுத்தணும், இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்ககிட்ட ஓனர்ஸ்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இவங்ககிட்ட அந்த ஹண்டி பிரியாணியும் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ கைஸ், பிரியாணி இன் ஹண்டி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்ஸ் நம்ம கூட இருக்காங்க, கோகிலவாணி அண்ட் கார்த்திக். ஹலோ. ஓகே, இன்றைக்கி தான் ஸ்டார்டிங் இல்லையா? ஆமாம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸுங்க. ஓகே ஓகே சார், ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிரியாணினா நார்மலாக ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் தொடங்குற மாதிரி தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த பிரியாணி இன் ஹண்டின்னு மண்பானையில் கொடுக்குற கான்செப்ட், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? சார், ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு பிரியாணி லவருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி எல்லா ஊர்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் பிரியாணி டூரே எடுத்திருக்கேன். என்னென்ன பிரியாணி கிடைக்கும்னு ஒரு டூரே எடுத்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பிரியாணியோட ஹிஸ்ட்ரியை தேட ஆரம்பித்தேன். பிரியாணி டூர்னு போகும்போது பிரியாணியோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து வரச்சுன்னு தேட ஆரம்பித்தேன். அது பெர்ஷியாவிலேருந்து ஆரம்பித்து அப்படியே முகல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ முகல்ஸ் எப்படி பிரியாணி பண்ணாங்க அப்படின்னு நான் தேட ஆரம்பிக்கும்போது, அவங்க முகல்ஸ் வந்துட்டு அவங்களோட வார் டைமில் அவங்க சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு வந்து பிரியாணியை க்ரியேட் பண்ணாங்களாமா. அதில் அவங்க எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்னா, காலையில் வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 பாட்டில் மட்டன், அந்த மீட்டு, ரைஸு, அப்புறம் மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு கங்கு போட்டு புதைச்சி தம் போட்டு போயிடுவாங்களாமா. வந்துட்டு வாரெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போது இருக்கும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, அதோட ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு, அதோட அரோமா எல்லாமே நல்லா இருந்தனால பிரியாணி அப்படியே தழுவி வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி நிறையா பிரியாணி வகை மாறிச்சு. அதுக்கப்புறம் அது கிங்ஸுக்கு மட்டுமே இது உருத்தான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சுங்க. தென் இட் லேட்டர் கேம்ஸ் டு நம்ம நார்மல் பீப்புளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கான்செப்டை இந்த ஒரு லைனை நான் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அவங்க அப்படி தம் குக் பண்ணும்போது மண்பானை, ஒரு அந்த காலத்தில் மண்பானை தான், மண்பானையிலேயே போட்டு அதை புதைச்சி தம் போட்டு குக் பண்ணும்போது தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் சும்மா ட்ரை பண்ணது தான். இந்த மண்பானையில் இந்த ஒரு போர்ஷன் பிரியாணி சமைச்சா எப்படி தம் குக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணது தான் இந்த ஹண்டி பிரியாணிங்க. நாங்கள் இப்படி ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு இருந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நாங்கள் நார்மலாக ஒரு சட்டியில் குண்டால பிரியாணி செய்கிறதுக்கும் இந்த மண் சட்டியில் பிரியாணி செய்கிறதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ மீன் ரொம்ப நல்லாவே அரோமேட்டிக்காக ஃப்ரேக்ரன்ஸ்ஃபுல்லாக எல்லாமே ஒரு படி மேலே இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகே இப்படி ஒரு விஷயம் இந்த மண்பானைக்கு இருக்குது, இதுலையே நம்ம கொண்டு வரக்கூடாது. இன்கேஸ் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, நாமே இது இங்கேயும் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரக்கூடாது, கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முயற்சியில் இறங்கினது தான் இந்த பிரியாணி ஹண்டிங்க. நம்மக்கிட்ட நெல்லூர் மட்டன் பிரியாணி இருக்குங்க, ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் கிலி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஃபேமஸ் பிரியாணி இன் சென்னை டச். அந்த ஒரு பிரியாணி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் ஆப்ஷனுக்கு வந்து வி ஹேவ் அ பலாக்கா பிரியாணி, ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, தட் ஆல்சோ வி ஹேவ். ஸோ பிரியாணிஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இது போக உங்களுக்கு ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டார்டர்ஸில் வி ஹேவ் கீ ரோஸ்ட், மிரப்பக்காயா, கோடி வேப்புழு, இதெல்லாம் எங்களோட சிக்னேச்சர் டிஷ். மட்டனில் பார்த்தீங்கன்னா கோங்குரா மாமசம், இது வந்துட்டு ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான கிச்சன், அந்த கீரையை வச்சு பண்ணுவாங்க, இங்கே அதே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மட்டன் பெப்பர் ஃப்ரை நார்மலாக நமக்கு கிடைக்கிறது, அதுவும் இங்கே இருக்குது. வெஜ் ஆப்ஷனில் தந்தூர் பார்த்தீங்கன்னா காளி மிர்ச்சி இருக்குது, பன்னீர் காளி மிர்ச்சி இருக்குது. தென் வி ஹேவ் அ ஸ்பெஷல் ஐட்டம் கால்டு சன்ரைடு டொமேட்டோ அண்ட் சில்லி டிக்கா. ஓகே, நாங்கள் கடைக்கு வெளியில் வந்து நின்றுட்டுருக்கோம், ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி தான் ஓப்பனிங். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு 30% ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த ஆஃபர் முடிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாரு கார்த்திக். அதை பற்றி சொல்லிடுங்க கார்த்திக். என்ன இப்போது மனோஜனாக்கு ஃபாலோவர்ஸுக்கு வேண்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் அவரோட வீடியோவோ, நீங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ, யூடியூப் வீடியோவோ காட்டினீங்கன்னா சேம் ஆஃபர் நான் உங்களுக்கும் பண்ணி தந்தேன். 30% டிஸ்கவுண்ட். எத்தனை நாளைக்கு இந்த ஆஃபர் கொடுக்கலாம்? ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 3 டேஸ், அகைன் 3 டேஸ் உங்கள் வீடியோ பார்த்துட்டு திருப்பி எப்போ நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா
we are giving the same offer to them again. இந்த வீடியோ என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து 3 டேஸ்க்கு இந்த ஆஃபர் வேலிட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ள நல்ல வாசனைங்க. நானே அரைகுறை பசியோடு வந்தேன், இப்போ நல்லா முழுசாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்கள் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இல்லையா? பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. ஓகே. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன பிரியாணியில் போட்டிருக்கீங்க சார்? இன்றைக்கி நெல்லூர் மட்டன் பிரியாணி இருக்குங்க, மட்டன் கில்லி பிரியாணி இருக்குது, ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி இருக்குது, ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வெஜ் ஆப்ஷனில் இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதும் அதுதான். இப்போ என்னென்னா வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜாக் ஃப்ரூட் பிரியாணி அப்படின்னு ஒன்று இது வச்சுருக்காரு. நம்ம எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகே, வாழ்த்துக்கள் கார்த்திக். தேங்க்யூ சார். நானும் ரொம்ப நல்ல ஆர்வத்தோடு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஓகே, பிரியாணி ரெடியாக இருக்குது, நம்ம வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு, இதுக்குள்ளே வந்து மண்பானை இருக்குது. ஸோ நானே நினச்சிட்டு இருந்தேன் எப்படி தான் அவங்க கொடுக்க போகிறாங்க, நம்ம எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் வர வேண்டியிருக்கு. வந்தவொன்னே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஒரு பிடிச்சிடலாம். அதே மாதிரி இவங்க பிரியாணியின் ஹண்டி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் அவைலபிள். நீங்கள் இங்கே வந்து வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், பிரியாணியின் ஹண்டியில் நான் பிரியாணி சைட் டிஷ் எல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டில் வச்சு தான் நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். நல்லா அட்டைப்பெட்டியில் இருந்து நல்லா வாசனை, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? இந்த பானை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா? எப்படி நம்ம ஐடியா. சரிங்க, இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அன்பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைட் டிஷ் எல்லாம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்றேன். பன்னீருங்க. இது பன்னீரில் என்ன? சில்லி பன்னீர். கரெக்ட், சில்லி பன்னீர். இது உங்களுக்கு ஒரு ஃபுல் போர்ஷன் அப்படியே எம்டி பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு குவான்டிட்டி நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த பாக்ஸு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த கரும்போட கழிவுலேருந்து தயாரிக்கப்படுற பாக்ஸு. ஸோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ். இது பிளாஸ்டிக் கிடையாது, தெர்மோகோலும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. இந்த அளவுக்கு அவங்க யோசனை பண்ணியிருக்காங்க அந்த 2 யங்ஸ்டர்ஸ் இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உண்மையிலே பாரணும், கார்த்திக் அண்ட் கோகிலவாணி. சூப்பர். மிரப்பக்காயா கொடி வேப்புடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இங்கே அன்பாக்ஸ் பண்ணலாம். சூப்பர். மசால் தோசைக்கு வச்சு தர மாதிரி ஒரு 3 அழகான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா? ஆஹா, பன்னீர் டிக்கா. சூப்பர். பன்னீர் மலாய் காளி மிர்ச்சி டிக்கா. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப்பும் இதிலே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ பேக்கிங் இஸ் ரியலி இம்ப்ரெசிவ்ங்க அது. ஸோ இது வந்து அப்படி நான் பாக்ஸோடு இங்கே வச்சிட்றேன். உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை ஒரு டிஷ் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இலையில் வச்சுக்கலாம். அந்த மின்ட் சட்னி, அந்த டிப்பு. ப்ரான்ஸ். இது பேர் என்ன? தாய் ரெட் கரி தந்தூரி ப்ரான்ஸ். ஸோ ஒரு 5 பீஸ் இருக்குது. இது எங்கள் சைடில் வச்சுக்கலாம். இதுக்கும் மின்ட் சட்னி தான். ஸோ மின்ட் சட்னி ஒன்றே வச்சுக்கலாம். டிஷ் ஷுட் பி தஹி கபாப். இது வந்து வெஜ் ஐட்டம். இது தஹி கபாப். ஓகே, இதுக்கும் அந்த மின்ட் சட்னி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம். ஸோ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்க்குறக்கு ஒரு கட்லெட் மாதிரி இருக்குல்ல. இப்போ இத்தனை ஐட்டம் இருந்தும் இந்த தஹி கபாப் கடைசியில் எடுக்கிற வாயில் ஊறிடுச்சுங்க எனக்கு. அப்படி ஒரு பைட் பண்ணிடலாமான்னு ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இவங்க ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஷெஃப் இதுக்குன்னு வச்சுருக்காங்க. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஷெஃப். நான் அவரை பார்த்தாலே அப்படி அனுபவம் தெரியுது ஒரு முகத்தில். அவர்கிட்ட பேச முடியலைங்க, ஏன்னா இன்றைக்கி தான் ஓப்பனிங் டேவா, செம்ம பிஸியாக இருக்காங்க. நானே ஒரு ஓனர்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். ஏன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, அடுத்து பிரியாணி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணியில் வந்து உங்களுக்கு பாருங்கள், இது மாதிரி ஸ்வீட் ஒரு குலோப் ஜாமுன் வந்துடுது. அப்புறம் ரைத்தா அண்டு சாலன். இது வந்து ரைத்தா, அப்புறம் இது வந்து சாலன். எஸ். நல்லா திக்காக இருக்குது. செமையாக இருக்குங்க. வீட்டில் சப்பாத்தியோ புரோட்டாவோ இருந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், பிரியாணி சரியான பேக்கிங். உண்மையிலே இந்த பேக்கிங்கிட்ட கொடுக்கலாம் உங்களுக்கு. எஸ். மேலே ஒரு டோவில் அப்படியே உருட்டி சீல் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த சூடு எஸ்கேப் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போது 4 மண்பானை பிரியாணியும் என் முன்னாடி வச்சுருக்கேன். எப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ரோட்டி மாதிரி செஞ்சு ஒரு டோ மாதிரி உருட்டி மேலே வச்சு சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சூடு எஸ்கேப் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. 4ல் வந்து 1 வந்து வெஜ் பிரியாணி, மற்ற 3 வந்து நான்வெஜ் பிரியாணி. ஸோ இது வந்து ஹைதராபாதி பிரியாணின்னு நினைக்கிறேன். ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. இதுதான் வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பரோட்டா மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த சூட்லேயே இந்த டோவில் வச்சு சீல் பண்ணி அவனில் வச்சிடறாங்க. வச்சு அப்படி உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எது வெஜ் பிரியாணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். எஸ்.
ஸோ பேக்கிங் வந்து ரொம்ப புதுமையான ஒரு பேக்கிங். சம்மரில் நான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இந்த வீடியோ. ஏன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்கும் அந்த ஃபேன் போட்டால். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த லேயரை வச்சு லேயராக இருக்கிறத வச்சு இதுதான் வந்து ஹைதராபாதி சிக்கன் பிரியாணியாக இருக்கணும். இது வந்து ஜாக் ஃப்ரூட் பலாச்சக்க பிரியாணி. அப்புறம் ரெண்டில் இது வந்து ஏதோ ஒன்று நெல்லூர் மட்டன் பிரியாணி, இன்னொன்று வந்து மட்டன் கில்லி பிரியாணி. ஓகே, அப்படி உங்களுக்கு பிரியாணி கம்ப்ளீட்டாக நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஓகே, இந்த 4 வகை பிரியாணியும் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணி காமிச்சிட்றேன். ஆஹா, பானையில் வச்சு எம்டி பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். சட்டி இப்போ கொஞ்சம் எம்டி பண்ணிவிட்டேன். இனி கொஞ்சம் மண்பானையில் இருக்குங்க, உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்றேன். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இது வந்து கில்லி பிரியாணி, மட்டன் கில்லி பிரியாணி. இது வந்து சென்னையில் ஃபேமஸ் ஆமாங்க. ஸோ அவங்க ஷெஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க சென்னையில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் அது அப்படின்னு. சரியான வாசனையாக இருக்குது. இது வந்து நெல்லூர் மட்டன் பிரியாணி. சரியான வாசனையாக இருக்குது நெல்லூர் மட்டன் பிரியாணி. அப்புறம் இது வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, வெஜ் நம்ம தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. ஒரு 3 பீஸ் சிக்கனோட 4 பீஸ் சிக்கன் இருக்குது. பாஸ்மதி ரைஸில் லேயராக குக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரியான குவான்டிட்டிங்க உண்மையிலேயே. இது வந்து 600 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. பட் ஐம் ஷூர் அதுக்கு மேலே இருக்கும். இதுதான் வந்து பலாச்சக்கை. இனிமேல் கொஞ்சம் பானையில ஒட்டிகிட்ருக்கு, நம்ம கடைசியில் நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிரியாணி நீங்கள் வாங்குறப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்துடுது. ஒரு குலோப் ஜாமுன், அப்புறம் ரைத்தா, அப்புறம் சாலன். இந்த 3 டிஷ்ஷும் ஒவ்வொரு பிரியாணிக்குமே வந்துடுது. ஓகே, என்ன நினைக்கிறீங்க? இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போது நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறேன். பாருங்கள், இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பிரியாணி ஹண்டியில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்ல, இதிலேருந்து 3 நாளைக்கு இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. 30% ஃப்ளாட் சைட் டிஷ்ஷு எல்லாத்துக்குமே. காம்போஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கிடையாது, மற்ற எல்லா ஐட்டத்துக்கும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரியல் குவான்டிட்டி தெரியணுங்கிறதுக்காக எல்லாம் எம்டி பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்தே நான் சாப்பிட ஆரம்பித்தா எல்லாம் கசகசன்னு ஆயிரும். சரிங்களா? ஓகே, ஸோ ஒரு பிரியாணி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனாலே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். நம்ம வீட்டு செட்டப்பில் ரெஸ்டாரண்ட்டுனா ஈஸி. நீங்கள் 4 பிரியாணி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மண்பானை பிரியாணி அண்ட் ஹண்டி அடி ரூமே பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசம் தான். ஓகே, நம்ம அப்படி ஒன்றா டேஸ்ட் பண்ண தொடங்கலாம். ஃபஸ்ட்டு தஹி கபாப். தயிரில் மேரினேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கடலை மாவுலேயே ஒரு டோ மாதிரி பண்ணி தயிரும் சேர்த்து போட்டு எடுத்துருக்காங்க. வடை மாதிரி போட்டு, கட்லெட் மாதிரி போட்டு எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே இந்த க்ரீன் சட்னி கொடுத்துட்றாங்க, அதை டிப் பண்ணி சாப்பிடணும். ஒரு போர்ஷனில் 4 பீஸு கொடுத்துட்றாங்க. இது பிரமாதமாக இருக்குங்க. பியூர் வெஜ் ஆளுகளில் இருந்தால் இந்த ஜாக் ஃப்ரூட் பிரியாணி கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெஜ் ஐட்டம் பன்னீர் மலாய் காளி மிர்ச்சி. ஒரு கேப்சிகமோடு வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி அது கூட சேர்த்து கடிப்போமா? நல்லா ஒரு பெரிய ஸ்லாப் பன்னீரில். தரமாக இருக்கும். பன்னீரை நல்லா தயிரில் போட்டு மேரினேட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அப்படியே வாயில் கரையுது, செமையாக இருக்குது. ஓகே, அடுத்த ஐட்டம் சில்லி பன்னீர். சில்லி பன்னீர். நம்ம கோயம்புத்தூரில் சில்லி பன்னீர்னால் இந்த எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி பக்கோடா மாதிரி தருவாங்க இல்லையா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் சில்லி பன்னீரில் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா காரசாரமான சில்லி பன்னீர், நல்லா சாஸியாக இருக்குது. மிரப்பக்காயாக கொடி வேப்பிடு. எண்ணெயிலேயே கோழியை போட்டு நல்லா வறுத்து அதில் வந்து வேணுங்கிற கடைசியில் இந்த சீசனிங் மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க, செமையாக இருக்குது. இது வித் போன் தான், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த எண்ணெயில் ரோஸ்டான அந்த கேப்சிகமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாய் ரெட் கறி ப்ரான்ஸ், தந்தூரி ப்ரான்ஸ்.
ஆஹா, இந்த ஐட்டம் மட்டும் எனக்கு என்னமோ அந்த ஸ்டார் ஹோட்டல் பஃபே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த ப்ரான்ஸு பெர்ஃபெக்ட்லி குக்டு, லைட்டாக ஒரு இந்த டேங்கியாக இருக்குது டேஸ்ட்டு. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க எல்லாமே. அது ரெட் கறின்னு பேருக்கு தகுந்த மாதிரி இந்த பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டியாக ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு பிரியாணி. ஸோ இது வந்து இந்த பலா சக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரியாணி தான் அது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி உங்களுக்கு வெஜ்ஜு ஸ்டார்டர்ஸ் தான் நிறைய காமிச்சிருக்கேன் பாருங்கள். பலாச்சக்கை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? இந்த கல்யாணங்களில் சாப்பிடுவோம் இல்லையா பலாச்சக்கை பிரியாணின்னு, அது மாதிரி இது வந்து நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா மசிஞ்சிருங்க வாயில் நல்ல மாதிரிலாம். ஒரு வெஜிடேரியனுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி அவைலபிள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கரெக்டான ஒரு ஸ்பைசி லெவல். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஹை குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த மட்டன் கில்லி பிரியாணிங்கிறது டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஏன் நான் பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இலையே ஃபுல்லாகிருச்சுங்க. இப்போ நான் கை வச்சு சாப்பிட்டேன்னா அடுத்தாலும் சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால தான் நான் எல்லாம் பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இந்த கில்லி பிரியாணிங்கிறது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, இந்த மட்டன் வடசட்டி சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டைலை ஞாபகப்படுத்துது. கடைசியில் இந்த குக்கர்லேயே பானையிலே ஒட்டிட்டு இருக்கிற அந்த குழம்போட புரட்டி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது மட்டனை. நல்லா ஒரு பெரிய சங்க்கு மட்டன் பீஸு, நல்லா அப்படி பிங்கிஷாக இருக்குது. மட்டன் பிரியாணி தாயா. சரியான டேஸ்ட். உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரியாணி இந்த மட்டன் கில்லி பிரியாணிங்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு வடசட்டி சாப்பாடு மாதிரியே தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப குழையும் விடலை, பெர்ஃபெக்டாக நல்லா ஸ்பைசியான ஒரு மட்டன் பிரியாணி. மட்டன் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பீஸ் எடுத்துகிட்டேன், அதுலேருந்து 1 2 3, ஸோ 4 பீஸ் மட்டன் இருக்குது. அதில் 5 பீஸ் இருக்குங்க, 5 பீஸ் மட்டன் இருக்குது. ஓகே, அடுத்தது ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெல்லூர் பிரியாணி வரலாம். இது வந்து ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி. ஸோ ஹைதராபாத் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக நம்ம போயிட்டு வந்தோம். நம்ம ஹைதராபாத் ட்ராவல் வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? 4-5 கடையில் சாப்பிட்டவங்க பிரியாணி அதே கலரில் தான் இருக்குது. நல்ல ஒரு மைல்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு லேயராக குக் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் பிரியாணி இந்த மாதிரி தாங்க இருக்கும். லேயராக குக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஹைதராபாத்தில் சாப்பிட்றப்போ டபுள் மசாலான்னு சொல்லி சாப்பிடுவோம். ஸோ இங்கே கோயம்புத்தூரில் அந்த டபுள் மசாலா கான்செப்ட் இனி வரல. அந்த ஆத்தென்டிக் அந்த ஹைதராபாதோட மைல்டு ஃப்ளேவர்ஸோடு இருக்குது. பாஸ்மதி ரைஸு நல்ல பெரிய பெரிய பாஸ்மதி ரைஸ் எல்லாம் பாருங்கள், லெங்க்தியாக இருக்குது. ஓ, சாலனில் எலும்புலாம் போட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பர். சிக்கன் எலும்பு போட்டு பண்ணியிருக்காங்க. காரம் கம்மியாக வேணும், ஸ்பைஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணலாம். தம்மில் வேக வச்சா இந்த பாஸ்மதி ரைஸ் கூட சிக்கன் இப்படி தாங்க வேகும். நல்லா பக்காவாக அப்படி லட்டு மாதிரி வந்துருக்கு. காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு வேணும் இந்த லேடிஸ் நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சில்லி பன்னீரோடு சாப்பிடலாம். அடுத்தது நானே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நெல்லூர் மட்டன் பிரியாணி. நான் ஸ்டார்ட் பார்க்கலாம். நெல்லூரில் ரியாஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நம்ம கூடிய சீக்கிரம் அங்கே போய் வீடியோ பண்ணலாம். அவங்கக்கிட்ட மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ ஐ டேக் த லிபர்ட்டி ஆஃப் டேக்கிங் 2 பீசஸ். இதுலேருந்து கலர் பாருங்கள், பியூட்டிஃபுல் கலர். ஸோ இது மட்டன் பிரியாணி. ஒரு நல்லி பீஸோட ஒரு பீஸ் வந்திருக்கு எனக்கு. அப்படி ஆஹா கரண்டு வந்துருச்சு பாருங்கள். அப்படி எப்படி வந்திருக்கு இல்லை, மட்டன் பாஸ்மதி ரைஸில் வேகிற மாதிரி எதுலேயுமே வேகாது, சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இது இன்னொரு பீஸு. ஓகே, லெட் அஸ் டேஸ்ட் இட். இதுவும் பாஸ்மதி ரைஸ் தான்.
லவ்லி பிரியாணிங்க, நெல்லூர் பிரியாணி சூப்பர். அப்படியே சிக்கன் மட்டன் பீஸ் எடுத்து சாப்பிடலாம். அப்படியே நல்லிலாம் தனியாக வந்துருச்சு. அப்படியே நல்ல ஒரு அரோமேட்டிக் பிரியாணி, நெல்லூர் மட்டன் பிரியாணி. எல்லா பிரியாணிக்கும் ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் டிஃப்ரென்ஸு, கலர் டிஃப்ரென்ஸு எல்லாமே. எனக்கு பர்சனலாக நெல்லூர் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சதுங்க. நல்ல ஒரு முஸ்லீம் ஸ்டைலில் இருக்குது இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு. மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்ல பெரிய மட்டன் பீஸாக உங்களுக்கு 4லேருந்து 5 பீஸ் போட்டிருக்காங்க. ரியலி டேஸ்டி. நல்லிக்கு உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்துருச்சு, மஜ்ஜையெல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் ரைத்தாவும் ரைஸோடு போட்டு சாப்பிடலாம். ஆக்சுவலாக மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா இருந்துன்னு வைங்களேன், ரைத்தாவே தேவைப்படாது, அப்படி சாப்பிடலாம். ரைத்தா வந்து ஒரு பியூர் ஒரு காஸ்மெட்டிக் தான் இந்த மாதிரி குவாலிட்டியான பிரியாணி. நெல்லூர் மட்டன் பிரியாணி, டோன்ட் மிஸ் இட், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். கூடிய விரைவில் பிரியாணியின் ஹண்டியில் சீரக சம்பா அரிசியிலையும் பிரியாணி அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதையுமே ட்ரை பண்ணுங்கள். பிரியாணியின் ஹண்டி இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் என்எஸ்ஆர் ரோட்டில் அந்த எஸ்பெண்ட் வரும் தெரியுமா, பாலசுப்ரமணியம் ரோடு, அந்த ரோட்லேயே கடைசிக்கு போய் முட்டி நின்னீங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட் தான். டேக்அவே மட்டும்தாங்க, இங்கே வந்து டைனிங் கிடையாது. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கூட பேக் பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க. நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் இருக்காங்க. பட் நீங்கள் என்ன இருக்குன்னு நல்லா பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரணும்னா நேரில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ரிமெம்பர், டைனிங் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ் 4 பிரியாணியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு பர்சனலாக நெல்லூர் மட்டன் பிரியாணி வந்து ஸ்டோல் மை ஹார்ட். சரியான டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு பாய் ஸ்டைல் ஒரு பாஸ்மதி ரைஸ் பிரியாணியில் நல்ல தம்மில் பஞ்சு மாதிரி வந்த மட்டன் பீசஸோட ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. உண்மையிலே நெல்லூர் மட்டன் பிரியாணி மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதுமாதிரி வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸுக்கு இந்த பலாச்சக்கையில் அவங்க பண்ணியிருக்க ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருந்தது. நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபராக நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி காமிச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீலாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்டில் போய் ப்ளே பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் 30% டிஸ்கவுண்ட் உங்கள் ஃபைனல் பில்லிருந்து. சைட் டிஷ்ஷு, பிரியாணி எது வரதான் டிஸ்கவுண்ட் இருக்குது. அவங்க சில காம்போஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காமிங்க. 3 டேஸ்க்கு இந்த வீடியோ இப்போ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இன்னிலேருந்து 3 டேஸ்க்கு இந்த டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை.